Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 650 subscribers ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். சில நேரங்கள்ல நம்மள சுத்தி நிறைய அமானுஷங்கள் நடக்கும். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமலே நம்ம குழம்பி போயிருப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாம நம்ம வாண்டடா ஒரு அமானுஷத்துக்கிட்ட போய் மாட்டிப்போங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையே நரகமாயிடும். அப்படிதான் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வு நடந்த இடத்த சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஃபார் நிறைய ரீசன்ஸ், அவருடைய பர்சனல் ரீசன், செக்யூரிட்டி ரீசன், இதனால சொல்ல வேணாம். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துல தான் இது நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிடும். அது வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்கும். ப்ளஸ் என் கூடவே என்னுடைய ஃப்ரெண்டுடைய குடும்பமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அவங்களும் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கதைக்காக நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சென்னையில் நடந்ததாக வந்து வச்சுப்போங்க. ஸோ சென்னையில் ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரயில்வே குவார்ட்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. இந்த இன்சிடென்ட் அங்கே நடந்தது கிடையாது. ஃபார் ஜஸ்ட் ஒரு கதை களத்துக்காக அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேங்க. ஸோ இவங்களுக்கும் நடந்ததும் ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான். ஸோ அண்ணாமலையோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரயில்வேல போஸ்டிங் வாங்கியிருக்காரு. எல்லாருக்குமே குவார்ட்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஏன் இது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவும் கூட ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ரயில்வேல. ஸோ அதனால் எங்களுக்கு கடைசி வரைக்கும் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அதுக்கு உண்டான அப்ளிகேஷனே போடல. ஸோ அது மாதிரி இவங்க அப்பா வந்து குவார்ட்டர்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஸோ போட்ட உடனே இவருக்கு கிடைக்கல. கொஞ்ச நாள் இழுத்து அடிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் அலோகேட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிற குடும்பம் வந்து காலி பண்ணி போனால் தான் இவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் வந்து அலோகேட் ஆகும். அப்படி தான் இவங்க அப்பாவுக்கும் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ ரயில்வே குவார்ட்டர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுதுங்க அந்த அட்மாஸ்ஃபியர். ஏன்னா இவர் வந்து நேச்சரிஸ்டிக்காக ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடுகள் இருக்கும், சுற்றி மரங்கள் இருக்கும், ஒரு வீடுகளுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஓடி விளையாடுறதுக்கு உண்டான இடங்கள் இருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அடடா செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஏஜ் குரூப்பில் வேறு யாராவது பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு லக்ஷன் அப்படின்ற ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு தள்ளி அந்த பையனோட வீடு இருக்குது. அவங்களுமே ரயில்வே எம்ப்ளாயி தான் அவங்க அப்பாவும். ஸோ அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ். அந்த பையன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. ஸோ 2 பேரும் விளையாடி ரொம்ப க்ளோசஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலையோடைய வீட்டில் வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காப்புல, ஒரு 9th படிச்சுட்ருக்காப்புல. ஸோ எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால எப்படி இந்த பையனை கூட்டிகிட்டு போக முடியாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அது போகாமலும் இருக்க முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம். என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணாமலை சொல்கிறாப்புல, அப்பா நான் வேணால் லக்ஷனுடைய வீட்டில் இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவன் வீட்டிலேருந்து அப்படியே நான் படித்து அப்படியே எக்ஸாமுக்கு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே சாமி, உங்கள் ஸ்கூல் பக்கம் தான், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துப்பியா, நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய அப்பா போயிட்டு லக்ஷனுடைய அப்பா கிட்ட பேசுகிறாப்புல. இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலைங்க, ஃபங்க்ஷனு, அது கண்டிப்பாக போயே ஆகணும். பையனுக்கு வேறு எக்ஸாம் நடக்குது. ஒரு 2 days மட்டும் பையன் வீட்டில் ஸ்டே பண்ணால் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க, என் பையனும் என் பையன் மாதிரி தான், தாராளமாக தங்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. அண்ணாமலையும் லக்ஷனும் லக்ஷனுடைய வீட்டில் ஜாலியாக விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஈவினிங் வரைக்கும். ஈவினிங்க்கு அப்புறம் லக்ஷன் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாப்புல. மச்சான் நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாப்புல. அண்ணாமலையும் வந்து போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாப்புல. இந்த அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, அவருக்கு நைட்டில் வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்காங்க. தூங்கினே இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சி நடந்து போவாராம்.
எங்கேயாவது போய் நின்று வரான், ஒரு செவுத்து பக்கத்தில் நின்று வரான், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவார். இந்த மேட்டரை வந்து லக்ஷனுடைய ஃபேமிலிக்கு யாருமே சொல்லலை. ஸோ எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. நைட்டு ஒரு 12 மணி அளவு இருக்குங்க. அண்ணாமலைக்கு சரியான தண்ணி தாகம். தூக்கத்தில் நடக்கலை, இப்போது சரியான தண்ணி தாகம். இவர் தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறாரு. முழிச்சதுக்கப்புறம் இவங்க வீடு புதுசு இல்லையா, எங்கே பாத்திரம் வச்சுருப்பாங்க, டம்ளர்லாம் எங்கே இருக்குது, அப்படி போய் எடுத்தால் ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு திங்கிங்கு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து சொம்பில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சொம்பில் தண்ணி குடித்தது, அந்த சொம்பை தேடுறாரு அண்ணாமலை. ஆனால் அந்த வீட்டில் சொம்பு காணோம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு யோசனை வருது, ஒரு 7 மணி அளவில் நம்ம வந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். எங்கே விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸுக்கு ஜஸ்ட் வெளியே ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க லக்ஷனும் அண்ணாமலையும். தண்ணி சொம்புமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை அங்கே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் இவர் வந்து வெளியே போகிறாருங்க. வெளியே வந்தால் கரெக்டாக அந்த தண்ணி சொம்பு அந்த ஆலமரத்து அடியில் தான் இருக்குது. இவர் நேராக போகிறாரு, அந்த தண்ணி சொம்பை எடுக்கிறாரு. தண்ணி பார்த்தா தண்ணி உள்ளே இருக்குது. அப்பாடா தண்ணி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காருங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ். இன்ஃபேக்ட் அந்த காற்று விசுவிசுன்னு வீசுகிற சத்தம் கூட நம்மளுக்கு காதில் கிளியராக கேட்கும்ல, அந்த அளவுக்கு சைலன்ஸுங்க. மேலே பார்க்குறாரு, பியூட்டிஃபுல்லான ஒரு நைட்டு, ஃபுல் பௌர்ணமி இரவு, பயங்கரமான ஒரு வெளிச்சம். அப்படி இருக்கும்போது என்னம்மா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா, வாழ்க்கையோட பெஸ்ட் டெசிஷனே இந்த கோட்டர்ஸில் வந்து தங்கினது தான்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி திரும்பியும் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்குது. எவ்வளோ நேரம்டா நீயே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்ப, எனக்கு தண்ணி குடிக்க மாட்டியா, ரொம்ப வருஷமாக நான் தாகத்திலே இருக்கேன்டா, தண்ணி குடுறா தண்ணி குடுறா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே நடுக்கம் எடுக்குது. நடுக்கம் எடுத்துகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, குருன்னு ஓடி போய் உள்ளே போய் படுத்துடுறாரு. இதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல, லக்ஷன்கிட்டையும் சொல்லலை. இது ஃபஸ்ட்டு நாள் நைட் நடக்குதுங்க. அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி ஒரு 7 மணி வரைக்கும் பயங்கர பிரிஸ்காக லக்ஷன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காப்புல. கரெக்டாக 7 மணி ஆனால் அப்படியே சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்த பையன் திடீர்னு ஒரு செகண்டில் வந்து ஃபுல் டயர்டாக படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுறாப்புல. 7:01 அவ்வளோ டயர்ட் ஆகிடுறாப்புல. மச்சான் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. டேய் நல்லா தான் நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எப்போ அவ்வளோ டயர்டு, நேற்று இப்படி தான் சொன்னேன். இல்லை எனக்கு டெய்லியும் இப்படி தான் ஆகும், 7 மணி வரைக்கும் தான் என்னால் வந்து பிரிஸ்காக இருக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் பிரிஸ்காக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி லக்ஷன் சொல்கிறாப்புல. இதுவே அண்ணாமலைக்கு ஒரு டவுட்டை கொடுக்குது. என்னடா 7 மணி வரைக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறான், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறன்னு மாதிரி சொல்கிறான், என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை என்னென்னு எனக்கு தெரியல, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாப்புல. இவருமே அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பார்க்குறாரு, சொம்பு இருக்குது. இன்றைக்கி சொம்பு இங்கே விட்டு போக கூட எடுத்துன்னு போயிடணும்னு சொல்லி சொம்பை எடுத்துன்னு போயிடுறாரு. எடுத்துன்னு போய் உள்ளே வச்சு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. கரெக்டாக ஒரு 12 மணி அளவு இருக்குங்க. இவருடைய ரூமில் யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் இந்த கண்ணை கசக்கி எழுந்து உட்காந்து பார்த்தா இவருடைய ரூமில் லக்ஷன் எழுந்து இவருடைய பெட்டை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்காரு. ஏய் லக்ஷன் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாப்புல அண்ணாமலை. ஆனால் லக்ஷன் எதுவுமே பதில் சொல்லலைங்க. பெட்டு சுற்றி நடக்கிறாரு. அண்ணாமலை என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, தனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல, அதே மாதிரி லக்ஷனுக்கும் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இவர் வந்து படுத்துடுறாரு. நல்லா படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுது. ஸோ அண்ணாமலையுடைய வீட்டில் ஆக்சுவலாக 2 நாள் தான் வெளியே போயிருந்தாங்க. ஆனால் இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி லக்ஷனுடைய அப்பா அம்மாவுக்கு இன்னும் 2 நாள் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்கேயே இருக்கட்டும், எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு, பசங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆட போகிறாங்க ஒரு பிளே கிரவுண்டுக்கு. அந்த பிளே கிரவுண்டோடைய ஓரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் வந்து இருக்குங்க. ஸோ அந்த பிளே கிரவுண்டில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆலமரத்தில் ஏதோ ஒரு பொருள் இப்படி ஆடுற மாதிரி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ணாமலைக்கு. லக்ஷன் கிட்ட சொல்கிறாப்புலடி, அங்கே பாடுறா ஏதோ ஒரு பொருள் ஆடுற மாதிரி இருக்குது, என்னென்னு தெரில, இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குடா, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிடா தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் விடுவோம்ல, அந்த டைமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் டைமில் வந்து போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு மண்பானை சட்டி, அந்த சட்டியை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. அந்த சட்டி வந்து தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த ஆலமரத்தில் யாரா இந்த சட்டியை கட்டினது, சட்டிக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி சட்டியை இழுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சட்டி வந்து காலியாக தான் இருக்குது.
ஆனால் காலி சட்டியை எதுக்குடா இந்த ஆலமரத்தில் கட்டி வச்சாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி ஓகே வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க விளையாடுறதுக்கு போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நாள் முழுவதும் வந்து விளையாடுறாங்க. ஒரு 5 மணிக்கு வந்து இவங்களுடைய கேமை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு திரும்பியும் வீட்டுக்கு போகிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 7 மணி வரைக்கும் லக்ஷன் வழக்கம் போல் நல்லா எனர்ஜெட்டிக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. 7:01 செம்ம டயர்டாகுது. மச்சான் டயர்டாகுது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு. சரி போய் படுறா அப்படின்னு அவர் போய் படுக்கிறப்பல இவருக்கும் டயர்டாக இருக்கு. ஏன்னா நாள் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடி இருக்காங்களா. இவரும் போய் படுத்துறாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 12 மணி அளவில் அண்ணாமலைக்கு ஒரு கனவு வருது. கனவுல இவர் அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் தனியாக இருக்கிறாரு. நைட்டு ஒரு 12 மணி வாட்சை பார்க்குறாரு. 12 மணி ஆகுது. எதிரில் அந்த ஆலமரம் ஒரே ஒரு சட்டி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த சட்டி வந்து இவரை பார்த்து இங்கே வா, என் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ஸ் இவருக்கு கனவுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இவருமே மெதுவாக அந்த ஆலமரத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. இவர் நடந்து போக 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 இவருடைய மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், இதே இடத்துல நான் செத்துட்டேனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் கனவுல நடக்குது. ஸோ இவர் பக்கத்தில் நடந்து போகிறாரு. அந்த சட்டியை கையில் பிடிக்கிறாருங்க. இந்த தடவை சட்டியை கையில் பிடிக்கும்போது அந்த சட்டி பயங்கர சில்லுன்னு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சா எப்படி சில்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி சில்னஸ் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அவர் என்ன பார்த்தாரு தெரியுமா? சட்டிக்குள்ளே இருந்து ஒயிட் கலரில் ஒரு ஷேடோ அப்படியே மேலே வரதாகவும், அந்த ஷேடோ வந்து ஒரு மிகப்பெரிய உருவமாக மாறி அண்ணாமலை முன்னாடி இப்படி நின்று அண்ணாமலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் கனவுல பார்க்குறாருங்க. இந்த ஒரு காட்சியை கனவுல பார்த்த உடனே இவர் பயந்து போய் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த இடத்துலேருந்து இவருடைய ரூமுடைய ஜன்னலை பார்க்குறாருங்க. அந்த ஜன்னல் வழியாக உண்மையிலேயே ஒரு ஒயிட் கலர் ஷேடோ இருக்கிற உருவம் அப்படியே வெளியே போகிறத வந்து இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு கை காலெலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. டக 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 நடுங்குது. அதுக்கப்புறம் லக்ஷனை எழுப்புறாரு. மச்சான் எழுந்துடுறா அப்படின்றாரு. லக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்ட மாதிரி தூங்குறாப்புல, எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கே தூக்கம் வரும், அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காப்புற. அதுக்கப்புறம் 4வது நாள் அதே மாதிரி வந்து விளையாடுறாங்க. 7:01 வந்து லக்ஷன் டயர்டாகிறாரு, போய் படுக்கிறாரு. அண்ணாமலையும் வந்து கூடவே படுத்துக்கிறாரு. நைட்டு ஒரு 12 மணி அளவு இருக்கும். அண்ணாமலைக்கு ஏதேதோ சவுண்டு வந்து கேட்குது. அதாவது உட்காந்துட்டு யாருக்கிட்டேயோ லக்ஷன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இந்த ரூமில் லக்ஷன் அண்ட் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் லக்ஷன் வந்து யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிரிலேருந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் எதிரிலேருந்து ரிப்ளை பண்ணுறது ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் அப்படின்றது வந்து தூக்கத்தில் அப்படியே கேட்குது. இவர் என்ன யோசிக்கிறாரு, ஒருவேளை லக்ஷனுடைய அம்மா வந்திருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கண்ணு மூடி தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பேச்சுவார்த்தை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப தனியாக இருக்கேன், என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுற மாதிரியும், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நான் உன் கூடவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி லக்ஷன் ரிப்ளை பண்ணுற மாதிரியும், இந்த மாதிரிலாம் கேட்ட உடனே ஏன் லக்ஷனுடைய அம்மா வந்து நைட்டு இந்த மாதிரி பேச போகிறாங்க, கண்டிப்பாக அம்மா பேசுகிற மாதிரி வார்த்தைகள்லாம் இவன் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே லக்ஷன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. உட்காந்து யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் எந்த டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காரு அப்படின்னா, அந்த ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னல் டைரக்ஷனில் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜன்னல் ஓப்பனாக இருக்குது. கரெக்டாக அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரம் வந்து தெரியும். அந்த டைரக்ஷனை பார்த்து தான் லக்ஷன் பேசிக்கிட்டு இருக்காப்புல. லக்ஷன் பேசுறது தெரியுது. ஆனால் லக்ஷனுக்கு ஒரு பொண்ணு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி தேடினா அந்த பொண்ணு இவருடைய கண்ணுக்கு தென்படவே இல்லைங்க. அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு, இது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல, ரொம்ப பெரிய பிரச்சனை போல இருக்குதுடா. இந்த பிரச்சனையை வந்து இவங்கிட்ட கேட்டு திரும்பி ஏதாவது ஒரு அமானுஷம் நம்ம மேலே ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்திலேயே இந்த மேட்டரை கேட்காம இவர் வந்து கம்முன்னு படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய அப்பா அம்மா வந்துடுறாங்க திரும்பி ஊர்லேருந்து. அண்ணாமலை வந்து அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு வாரத்தில் லக்ஷனுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து அண்ணாமலையோடைய வீட்டுக்கு வந்து வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு. லக்ஷனுடைய அம்மாவும் அண்ணாமலையோடைய அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு என்னாச்சுன்னே தெரிலங்க, ஒரு மாதிரி நைட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், அது மாதிரி தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கான், யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு கேட்குது. ஆனால் என்னாச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் வந்துடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலையோடைய அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அவங்களுக்கு இந்த
அமானுஷங்கள் மேலெல்லாம் பயங்கரமான நம்பிக்கை. ஸோ இந்த அமானுஷங்கள் ஓட்டுறவங்க அப்படின்ற சாமியார்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா தெரியல எனக்கு, ஏதோ ஒரு அமானுஷத்துடைய வேலை மாதிரி தான் இருக்குது. உங்கள் பையனை ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேய் ஓட்டுறவர் இருக்கார், அவரை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லி விடுறாங்க. அவருமே வராருங்க. அவர் இந்த மொமெண்ட் லக்ஷனுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே லக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நார்மலாக சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்து விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு ரொம்ப ரக்கடாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு பர்சனை பார்த்த உடனே ரொம்ப என்ன சொல்கிறது, பொருள்களெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரூமுடைய கதவை வந்து திறக்கிறாங்க. கதவை திறந்தா பெட்டு மேலே லக்ஷன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரு பையன் அப்படியே கையை கட்டி இப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் லக்ஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவர் சொல்கிறாரு, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லக்ஷன் எதுவுமே பதில் சொல்ல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான், அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்தில் போகிறாருங்க. பக்கத்தில் போன உடனே அவர் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை வந்து ஒன்று போட்டிருக்காரு. அந்த ருத்ராட்ச மாலையை கழட்டி லக்ஷனுடைய கழுத்தில் வந்து போட்டுறாருங்க. இந்த மாலையை போட்ட உடனே லக்ஷன் வந்து எடுத்துரு எடுத்துரு எடுத்துரு, என்னால் முடியல, எடுத்துரு எடுத்துரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. ஆனால் எல்லாருமே அந்த இடத்துல ஷாக்காக லக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷன் வந்து அவருடைய வாய்ஸில் பேசல, ஒரு பெண்ணுடைய வாய்ஸில் வந்து பேசுகிறாருங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்து ருத்ரா. ருத்ராவுடைய வாய்ஸில் வந்து பேசுகிறாரு. நீ யார் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, நான் ருத்ரா எடுத்துரு, என்னால் முடியல, எடுத்துரு எடுத்துரு, ஆல்ரெடி நான் ரொம்ப கொடுமையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இதில் இது வேறையா, எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷன் வந்து அழுக ஆரம்பிக்கிறாப்புல. நீ எதுக்கு லக்ஷனுடைய உடம்புல இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்ப தனியாகவே இருக்கேன், அந்த இடத்துல அந்த கேள்வி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. லக்ஷன் வந்தானா அந்த கேள்வியை சமாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதனால் லக்ஷனை நான் என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன், எடுத்துரு கூடி சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவோம்னா 2 நாள் தான், லக்ஷனை என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த பெண் ஆன்மா வந்து லக்ஷனுடைய உடம்புக்குள்ளேருந்து அழுகுதுங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, விபூதி எடுத்து லக்ஷனுடைய நெத்தியில் வந்து இட்டு விட்டுட்டு, நீ எங்கேயும் போக முடியாது, உன்னை நான் இந்த பையனை கூட்டிகிட்டு போகவும் விட மாட்டேன், இந்த பையனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இந்த பையனை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 நாள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணுறாங்க. 6 நாள் கழித்து அவர் வந்து மந்திரிச்ச தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷனுடைய கையிலையும் கழுத்துலையும் வந்து கட்டி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் லக்ஷனுடைய அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்காவது இந்த தாயத்தையும் இந்த கழுத்தில் போட்டிருக்கிற தாயத்தையும் வந்து கழட்டவே கூடாது. இந்த 2 தாயத்தில் ஏதாவது ஒன்று கழட்டிட்டாங்க கூட திரும்ப அந்த ஆன்மா வந்து லக்ஷனை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பையனை என்னால் காப்பாற்றவே முடியாது, உங்கள் பையனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த 4 வருடங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா லக்ஷனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அந்த பெண் ஆன்மா யார், எதுக்காக லக்ஷனை வந்து டார்கெட் பண்ணுச்சு, யார் அந்த ருத்ரா அப்படின்றது. அந்த ருத்ராவுக்கு ஒரு ரொம்ப சேடான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. அந்த ருத்ரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்ஷன் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்களே, அந்த வீட்டில் தான் பல வருடங்களுக்கு முன்னாடி தங்கியிருந்தாங்க. லக்ஷன் வந்து அண்ணாமலை தங்கியிருக்கார் இல்லையா, அந்த குவார்ட்டர்ஸில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ருத்ராவுடைய ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா ருத்ரா 3 பேர் தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னெல்லாம் தெரியல, ருத்ரா வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த சொம்பு இருக்கு இல்லையா, அந்த சொம்பு தண்ணி வச்சுருந்தாங்களே, அதே மாதிரி ஒரு சொம்பில் வந்து பாய்சனை கலந்து அவங்க வந்து குடித்து அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த இறந்து போனது எதனால அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கெல்லாம் தெரியல. ஆனால் அந்த ரீசன் என்னன்றது லக்ஷனுக்கு மட்டும்தான் தெரியும். ருத்ரா வந்து ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பையன் வந்து ரொம்ப அப்யூசிவான ஒரு பையனா, ருத்ராவை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி துன்புறுத்திக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி ஒரு பையன். அந்த பையன் எப்பெல்லாம் ருத்ராவை அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானோ, ருத்ரா கிட்ட பிஹேவ் பண்ணுறானோ, லக்ஷன் தான் வந்து போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காப்புல. ஸோ ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த நாளையே லக்ஷனை வந்து ருத்ராவுக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், என்னை ரொம்ப பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க ருத்ரா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து உன்னெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ருத்ரனால் தாங்கிக்க முடியல, இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துகிட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மா அந்த ஆலமரம் இருக்குல்லையா, அந்த ஆலமரத்துலேயே வந்து அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வியர்டான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க கிரிக்கெட் ஆட போனாங்க இல்லையா,
அந்த கிரிக்கெட் ஆன போட இடத்துல ஒரு பானை இருந்தது. பானையில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷேடோ வந்து வெளியே போன மாதிரி இருந்ததுன்னெலாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு வயதான பாட்டி வந்து அந்த இடத்து பக்கம் நடந்து வந்திருக்காங்க. அவங்க நடந்து வரும்போது அந்த இடத்துல பாம்பு கொத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல இறந்து போயிருக்காங்க, அந்த ஆலமரத்துக்கு கீழே. ஸோ அவங்களுடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளே கிரவுண்டில் ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. விளையாட வர பசங்களை, அதாவது உச்சி வெயிலில் வந்து பசங்களை டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால அந்த ஆன்மாவை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பூஜை மாதிரி பண்ணி ஒரு பானையில் அவங்களுடைய ஆன்மா வந்து அடைச்சி வச்சு அந்த பானையை வந்து மூடி வச்சுருக்காங்க. பானையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப வருடங்களாக அந்த பானை அதே இடத்துல இருந்தனால அந்த துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மங்கி போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஏதாவது ஒரு துணி இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஈரத்தன்மை இருந்ததுன்னா அந்த துணியை கொத்தி 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 பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணதில் அந்த துணி வந்து கிழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த துணியும் பறந்து போயிடுது. அந்த பானையில் மூடி போட்டு மட்டும் மூடி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த லக்ஷனும் அண்ணாமலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு அந்த பானையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதில் அந்த ஆன்மா வந்து வெளியே வந்திருக்கு, அந்த பாட்டியோடைய ஆன்மா. அந்த ஆன்மா இவங்க கூடவே வந்துட்டு இருக்கு. வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா, இந்த ஆலமரத்தில் வந்து அந்த ஆன்மாவும் தஞ்சம் புகுந்துருச்சு. ஸோ இந்த பாட்டியோடைய ஆன்மா வந்து ரொம்ப டார்ச்சரஸான ஒரு ஆன்மாவும், அது வந்து ஒரு விசக்கிருமி பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டி. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த ருத்ராவுடைய ஆன்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டார்ச்சர் பண்ணதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ருத்ராவுடைய ஆன்மா வந்து லக்ஷன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்குங்க. ஸோ லக்ஷன் வந்து அவருடைய சுயநினைவிலேயே இல்லை, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சினாரியோஸ் நடந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ருத்ராவுடைய ஆன்மா வந்து லக்ஷன் கிட்டேருந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்ததுங்க. இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்றது வந்து எனக்கு முன்னும் ஒரு மிகப்பெரிய வியப்பாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.